நண்பர்களே, இதுதான் அந்த உண்மையான வீடியோ. இதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். நண்பர்களே, ஜெசிகா ராட்க்ளிஃப் மற்றும் கில்லர் வேல் ஓர்கா டால்ஃபின் ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்த வீடியோ உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ கடைசியாக பதிவு செய்யப்பட்டது என்று கூறப்படுகிறது. இதற்கு பிறகு ஜெசிகாவை அவளுடைய மிகவும் பிரியமான தோழியான ஓர்கா டால்பின் ஒரு மரைன் ஷோவின் போது 2 பாகங்களாக கடித்து விழுங்கியதாக கதையுள்ளது. மக்கள் அவளை காப்பாற்ற ஓடி வந்தாலும் அப்போதைக்கு ஜெசிகா இறந்துவிட்டிருந்தார். நண்பர்களே, ஜெசிகா என்ற இந்த பெண்ணின் கதை உலகம் முழுவதும் மிக வேகமாக வைரலாகி உள்ளது. எல்லோரும் இது உண்மையில் நடந்ததா என்று தெரிந்து கொள்ள முயற்சிக்கின்றனர். ஒரு டால்பினை சிறு வயதிலிருந்து வளர்த்து தனது குழந்தையைப் போல பராமரித்து பெரிதாக்கிய பின்னரும் ஒரு நாள் அந்த டால்பின் தனது உரிமையாளரையே தின்றுவிட்டதா? இந்த கதையில் எவ்வளவு உண்மை உள்ளது? இது உண்மையில் நடந்ததா? இந்த கதையின் முழு உண்மையை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அதற்கு முன் ஜெசிகாவின் மற்றும் ஓர்கா டால்ஃபினின் முழு கதையை புரிந்து கொள்வோம். இப்போது உலகம் முழுவதும் தீயாக பரவியிருக்கும் இந்த கதை. ஒரு பெண் ஒரு சிறிய டால்பினை 12 ஆண்டுகள் வளர்த்து அதை தனது உயிரை விட அதிகமாக நேசித்து உணவளித்து பராமரித்து பெரிதாக்கினாள். அவர்களுக்கு இடையே ஆழமான பிணைப்பு உருவாகியிருந்தது. ஆனால் அந்த ஓர்கா ஒரு நாள் அந்த பெண்ணின் உயிரை எடுக்கும் என்று யாருக்கு தெரியும்? கதை இப்படி இருக்கிறது. ஜெசிகா இந்த ஓர்கா டால்பினை கடலில் இருந்து கண்டெடுத்தாள். அங்கிருந்து அவள் அதை வளர்க்கத் தொடங்கினாள். அவர்களுக்கு இடையே மிகுந்த நட்பு உருவாகியது. அவள் தினமும் அதை பார்க்க சென்று பயிற்சி அளித்து நேசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் கற்பித்தாள். ஜெசிகாவுக்கு இந்த ஓர்காவுடன் இருந்த ஆன்மீக பிணைப்பு மிகவும் ஆழமானதாக இருந்தது. அவள் திருமணம் செய்யவில்லை, குழந்தைகளை பற்றி யோசிக்கவில்லை. அவளுடைய முழு வாழ்க்கையும் அந்த ஓர்கா டால்பின் தான். அவர்கள் அமெரிக்காவில் ஒரு மரைன் ஷோவை தொடங்கினர். ஜெசிகா தனது உடையை அணிந்து ஷோவுக்கு வந்தாள். ஆனால் அவள் கவனித்தாள், ஓர்காவின் நடத்தையில் ஏதோ சரியில்லை. இருந்தாலும் பார்வையாளர்களின் கோரிக்கை மிக அதிகமாக இருந்ததால் ஷோவை தொடங்க வேண்டியிருந்தது. ஷோ தொடங்கிய போது ஓர்கா ஜெசிகாவை தண்ணீருக்குள் இழுத்து தின்றுவிட்டது. மக்கள் காப்பாற்ற ஓடி வந்தாலும் எல்லாம் மிக வேகமாக நடந்துவிட்டது. தண்ணீரில் நுரைகள் மட்டுமே மிச்சமிருந்தன. யாரோ தண்ணீரில் குதித்து காப்பாற்ற முயற்சித்தாலும் எல்லாம் நொடிகளில் முடிந்துவிட்டது. ஜெசிகா மறைந்துவிட்டாள். மக்களுக்கு இது ஷோவின் ஒரு பகுதி என்று தோன்றியது. ஆனால் ஓர்கா மிகவும் பயங்கரமாக இருந்தது. யாரையும் அருகில் விடவில்லை. நண்பர்களே, இந்த கதையை கேட்கும்போது எவ்வளவு பயமாக இருந்தாலும் உண்மையில் இப்படி எதுவும் நடக்கவில்லை. நான் இந்த கதையின் முழு உண்மையை அறிய முயற்சித்தேன். கூகுளில் தேடினேன். பல கட்டுரைகளையும் செய்தித்தாள்களையும் ஆராய்ந்தேன். இந்தியாவில் மட்டுமல்ல, அமெரிக்காவிலும். அப்போது கண்டறிந்த உண்மை உங்களை அதிர்ச்சியடைய செய்யும். இந்த கதை முற்றிலும் ஒரு போலி செய்தி, AI பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. நான் படித்த அனைத்து கட்டுரைகளிலும் ஒரு விஷயம் பொதுவாக இருந்தது. இந்த கதை வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டது. கட்டுரைகளில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது, இப்படி ஒரு சம்பவம் ஒருபோதும் நடக்கவில்லை. விசாரணையாளர்கள் கூறுவது பயிற்சியாளரின் பெயர் முதல் மரைன் பூங்கா வரை எல்லாமே கற்பனையாக உருவாக்கப்பட்டவை. லட்சக்கணக்கான மக்களை ஏமாற்றுவதற்காக AI பயன்படுத்தி படங்கள் மற்றும் ஒலிகள் உருவாக்கப்பட்டன. இந்த செய்தியை அமெரிக்க செய்தித்தாள்கள் வெளிப்படுத்தின. எல்லா செய்தி கட்டுரைகளும் ஒரே விஷயத்தை கூறுகின்றன. இந்த கதை AI பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட டாக் மற்றும் ஃபேஸ்புக்கில் முதலில் வைரலாக்கப்பட்டது. இந்த செய்தி மிக வேகமாக பரவியது. மக்களுக்கு உண்மை என்னவென்று புரிந்து கொள்ள நேரம் கிடைக்கவில்லை. பலரும் இது உண்மை என்று நம்பினர். ஆனால் நான் தெளிவாக கூறுகிறேன், இந்த கதையும் வீடியோவும் முற்றிலும் போலியானவை. உண்மையில் இப்படி எதுவும் நடக்கவில்லை. உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்ட் செய்து எங்களிடம் கூறுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இன்னும் இது போன்ற நல்ல வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.